Welcome to our fairmaths channel. இப்போ நம்ம exercise number 1.5ல second sum பார்க்க போறோம். Find the value of k such that f of g equal to g of f. அதாவது கொடுத்திருக்காங்க f of g equal to g of f னு அவங்களே கொடுத்திருக்காங்க. இப்போ first sum பார்ப்போம். என்னது f of x equal to 3x plus 2 g of x equal to 6x minus k. இதில் நம்ம என்ன find out பண்ணணும்? வேல்யூ அதாவது ரெண்டு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, சம்மு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வேல்யூ கேவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ என்னது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ என்னது ஜி ஆஃப் எக்ஸ் என்னது 6x மைனஸ் கே ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் 3x ப்ளஸ் 2. அடுத்தது என்னது இதுக்கு எஃப் ஆஃப் இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு 3x ப்ளஸ் 2. அப்போ 3xக்கு பதிலாக 6x மைனஸ் கே ப்ளஸ் 2 6, அதாவது இதோட வேல்யூ 6 இன்டூ எக்ஸோட வேல்யூ 3x ப்ளஸ் 2 மைனஸ் கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 6 3s are 18x ப்ளஸ் 6 2s are 12 மைனஸ் கே. இதில் என்ன ஆகும் 18x, இந்த 18x இந்த பக்கம் வரும்போது 0 ஆயிரும், கேன்சல் மைனஸ் 18x ஆகும் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்குது மைனஸ் 3k இருக்குது. இங்கே என்ன இருக்குது மைனஸ் 3k ப்ளஸ் 2 12 மைனஸ் கே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த மைனஸ் 3kல இந்த மைனஸ் கே இந்த பக்கத்து வந்துச்சுன்னா என்ன ஆகும் ப்ளஸ் கே ஆகிரும். அப்போ மைனஸ் 3ல் 1 போச்சுன்னா மைனஸ் 2k ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது இந்த 2 இந்த பக்கத்து கொண்டுட்டு வந்தோம்னா மைனஸ் 2 ஆகும். அப்போ 12 மைனஸ் 2 என்னவாயிரும் 10. அப்போ கேயோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துடுறோம். மைனஸ் 10 டிவைடு இந்த மல்டிப்ளையாக இருக்குது இந்த பக்கத்து வந்துச்சுன்னா மைனஸ் 10/2 ஈக்குவல் டு மைனஸ் 5. இது முடிஞ்சுது. அடுத்தது இது கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் கே, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x மைனஸ் 5. இதே மாதிரி கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ஜி, அதாவது எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது 4x ப்ளஸ் 5, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது 2x மைனஸ் கே. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே என்ன வரும் 2xக்கு பதிலாக 4x ப்ளஸ் 5 மைனஸ் கே. ஜி இது என்னது இங்கே என்ன இருக்குது 4xக்கு பதிலாக இங்கே 2x மைனஸ் கேயை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 8x ப்ளஸ் 10 மைனஸ் கே ஈக்குவல் டு 4 2s are 8x மைனஸ் 4k ப்ளஸ் 5. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 10 மைனஸ், அதாவது இந்த 8xம் இந்த 8xம் கேன்சல் ஆகிடும், அதாவது இந்த பக்கத்து வரும்போது மைனஸ் 8x ஆகுது. அப்போ 0 ஆயிரும். அப்போ 10 மைனஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் 4k ப்ளஸ் 5 இருக்குது. மைனஸ் கே இப்போ என்ன பண்ணுறோம் மைனஸ் கே இங்கே இருக்குது, இந்த 4k இந்த வந்துச்சுன்னா ப்ளஸ் 4k, இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 5 இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 10. அப்போ மைனஸ் கேல 4k போச்சுன்னா 3k ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ கேயோட வேல்யூ என்ன மைனஸ் 5/3. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கேளுங்க, உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன்.